மக்களை சக்கர வியூகத்தில் பாஜக சிக்க வைத்துள்ளது. மக்களவையில் ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. நாட்டில் வரி பயங்கரவாதத்தால் மக்களும் விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பணமதிப்பிழப்பு நடவடிக்கையால் வேலைவாய்ப்பு திண்டாட்டம் அதிகரித்துள்ளதாக ராகுல் காந்தி சாடல். நாடாளுமன்ற வளாகத்திற்குள் விவசாயிகளை அனுமதிக்காதது ஏன்? விவசாயிகளிடம் பேசக்கூட மத்திய அரசு தயாராக இல்லை என ராகுல் காந்தி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு. ராகுல் காந்தி உரையின் போது ஆளுங்கட்சியினர் குறுக்கீடு. ராகுல் காந்தி உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷம். कि जब मैं मीडिया के साथ वहां गया तब दरवाजे पार्लियामेंट के संसद के उनके लिए खुले, उससे पहले वो बंद थे। ठीक है, और ये आप उनसे भी पूछ लीजिए सर। प्लीज प्लीज नो प्लीज प्लीज एक मिनट प्लीज, आपने विषय उठाया इसलिए मैं बोल रहा हूं। ऐसे तो सदन की व्यवस्थाओं पर सवाल नहीं उठाना चाहिए। किसको आने दें। இனி குறிப்பிட்ட தனியார் மருத்துவமனைகளில் குழந்தைகளுக்கான தடுப்பூசி இலவசம். பிறந்த குழந்தைகளுக்கு முதல் மாதத்திலிருந்து 16 தவணை செலுத்தப்படும் தடுப்பூசிகளை இலவசமாக பெறலாம் என பொது சுகாதாரத்துறை இயக்குநர் தகவல். சட்டப்பேரவைக்குள் திமுகவினர் குட்கா கொண்டு சென்ற வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் நாளை மறுநாள் தீர்ப்பு. ஸ்ரீபெரும்புதூரில் 40 டன் எடையில் இரும்பு ரோல்களை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்து. கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகன ஓட்டிகள் அவதி. இறந்த பெண் உடலை உரிய இடத்தில் அடக்கம் செய்வது அடிப்படை உரிமைதான். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. நமது நாட்டில் பயிற்சி மையங்கள் அனைத்தும் மாஃபியா போல் செயல்பட்டு வருகின்றன. காங்கிரஸ் மூத்த தலைவர் KC வேணுகோபால் குற்றச்சாட்டு. ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு பிரிவில் வெண்கலத்துக்கான போட்டிக்கு இந்திய அணி தகுதி. மனு பாக்கர், சரத்ஜோத் சிங் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி தகுதி சுற்று போட்டியில் 3ஆம் இடம் பிடித்தது. கேரளாவில் 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்லியில் 3 மாணவர்கள் உயிரிழந்த இடத்தை பார்வையிடச் சென்ற துணைநிலை ஆளுநர். துணைநிலை ஆளுநரை முற்றுகையிட்டு மாணவர்கள் வாக்குவாதம். वर्कआउट कर रहे हैं कि कैसे उनको जो है मैक्सिमम कंपनसेशन दिया जा सकता है। मैं चाहता हूं कि ये नहीं है। டெல்லியில் 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் மாநில அரசும் மத்திய அரசும் மாறி மாறி குற்றம் சாட்டிக் கொள்வதில் பயனில்லை. திமுக MP திருச்சி சிவா பேட்டி. கேரள மாநிலம் கொச்சியில் புரோமேக்ஸ் படப்பிடிப்பில் தளத்தில் விபத்து. கார் விபத்தில் சிக்கியதில் நடிகர்கள் உட்பட 5 பேர் காயம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸுக்கு அதிகரிக்கும் ஆதரவு. கமலா ஹாரிஸின் பிரச்சாரத்தில் ஈடுபட கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 1.7 லட்சம் தன்னார்வலர்கள் இணைந்துள்ளனர்.